Hi, hello, my dear friends. Welcome to Information with Books. The rich invest the money. பணக்காரங்க எல்லாம் எப்படி வந்துன்னா அவங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவில். 2 ஸ்டோரிஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஒன்று வந்து என்னென்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இன்னொருத்தவங்க வந்து என்னென்னா ஒரு டிவி ரிப்போர்ட்டர். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராடக்டை வந்துன்னா $1 மில்லியன் வந்துன்னா சேல்ஸ் பண்ணுறாரு. யாருக்கு? கம்பெனிஸ்க்குலாம் வந்துன்னா சேல்ஸ் பண்ணுறாரு, டிமாண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட வந்து என்னென்னா ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வேணும்னா இஷ்டம்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா போயிட்டே இருங்க, நான் இவ்வளோ வந்து இந்த இதுக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து என்னென்னா டிமாண்ட் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் வந்து என்னென்னா ஒரு டிவி ரிப்போர்ட்டர், அவர் வந்து என்னென்னா அந்த வேலையை நம்பி தான் இருக்கார். இப்போ அந்த வேலை வந்து இல்லை அப்படின்னு அவங்க வந்து முதலாளி வந்து நீ வேலைக்கு வர தேவையில்ல அப்படின்ட்டு வந்து என்னென்னா வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரையில் வந்து முட்டி போட்டுக்கிட்டு, இந்த வேலை தான் என்னோட வந்து லைஃபு, இந்த வேலை இல்லைன்னா என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது, என் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படின்னு வந்துன்னா கெஞ்சிட்டு இருக்காரு. ராபர்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வந்து என்னென்னா ஸ்மார்ட்டாக இருக்கிறதோட வந்து என்னென்னா போல்டாக இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் ஜீனியஸாக இருக்கிறதோட வந்து என்னென்னா ஒரு கரேஜ்னுவாங்க. கரேஜ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு தைரியமாக வந்து என்னென்னா வாழ்வா சாவா அப்படின்றது வந்து என்னென்னா இறங்கி நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைமு டெக்னிக்கல் அதுன்ற ரொம்ப முக்கியம்தான். அது கூட வந்துன்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லை வந்து ஒரு தைரியம் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்றது வந்துன்னா ராபர்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ராபர்ட் வந்து எதெல்லாம் வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து என்னன்னா வெல்த். எப்போனா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துன்னா லேண்ட் வச்சுருந்தா, அதிகப்படியாக லேண்ட் வச்சுருந்தா வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கடுத்த ட்ரெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் இந்த இதெல்லாம் வச்சு ஓன் பண்ணி அதை ரன் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அதை வெல்த்துன்னு சொல்லுவாங்க. கரண்ட் ட்ரெண்டு, கரண்ட்டாக வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட வந்து அதிகப்படியான அந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ, அந்த கம்பெனியை ஓன் பண்ணி ரன் பண்ணுறாங்களோ ஸ்டாக்ஸில், அவங்க தான் வந்து என்னென்னா வெல்த் அப்படின்ட்டு வந்து என்னென்னா ராபர்ட் சொல்கிறாரு. ராபர்ட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களை வந்து என்னென்னா 2 கேரக்டராக சொல்கிறாரு. இப்போ வந்து என்னென்னா இப்போ காயின் தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஃப்ளிப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ளிப் கேரக்டர்ஸ்னால் வந்துன்னா பூவாகவும் இருக்கலாம், தலையாகவும் இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்ல வர்றாரு. இப்போ வந்து பூவாக இருக்கிறது வந்து எப்படி சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து போயிட்டு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட வந்துன்னா நம்ம கெஞ்சிக்கிட்டு இல்லை வந்து அவங்க கீழே போயிட்டு வேலை செய்கிறத வந்துன்னா அப்படி சொல்ல வர்றாரு. அந்த இதாகவும் தலை கேரக்டரை வந்து என்னென்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்துன்னா நம்மளோட கட்ஸோட வந்துன்னா நம்ம தான் அப்படின்றத வந்துன்னா நம்மளோட கோட்டையை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும் அப்படின்றத வந்துன்னா தலை கேரக்டராகவும் சொல்ல வர்றாரு. எப்படின்னா ஃப்ளிப் கேரக்டர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப்பில் வந்துன்னா ஃப்ளிப் கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க. எதாக இருக்கணும் அப்படின்றது வந்துன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். பூவாக இருக்க போகிறோமா இல்லை தலையாக இருக்க போகிறோமா அப்படின்றது வந்துன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது வந்துன்னா ராபர்ட் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வந்துன்னா ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ், க்ரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப நிறைய அதிகமாக இருக்குது. யார் அதை வந்துன்னா சீக்கிரமாக அவங்களோட லைஃப்பில் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸை வந்துன்னா டேக் ஓவர் பண்ணி அதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுறாங்களோ, அவங்க வந்துன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ரேட் ரேஸ் அப்படின்றத வந்துன்னா மக்கள் வந்துன்னா நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படின்றது வந்துன்னா ஓடிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரேட் ரேஸ் அப்படின்றது வந்து ராபர்ட் சொல்கிறாரு. அதுலேருந்து யார் அந்த ஃபினான்ஷியலை வந்துன்னா ஆப்ஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் இருக்காங்களோ, சக்ஸஸாக இருக்காங்களோ, அவங்க வந்துன்னா வெளியில் வந்துடுவாங்க. மீதி பேர் வந்துன்னா ரேட் ரேஸ், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற சர்க்கிள்லே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல நேரம் வரலை, கெட்ட நேரம்லாம் இருக்குது, டைம் சரியில்லை அப்படின்ற வார்த்தையை வந்துன்னா டைமை ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே வந்துன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா டைம் சரியில்லை, நல்ல நேரம் வரல அப்படின்றத வந்து என்னென்னா ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது ராபர்ட் சொல்கிறாரு. அடுத்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்னாடியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பணம் இருக்கும், அதிகமான பணம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் பணம், அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா கஷ்டப்படணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும், செலவு பண்ணணும். இதே தான் எல்லாரும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இல்லை ஆல் த பீப்புள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டோவை வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வந்து ராபர்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, லக் வந்து அப்படின்றது வந்துன்னா தானாக தேடி ஒன்றை வந்து தேடி வராது. அந்த லக்கை வந்து நீ தான் கிரியேட் பண்ணணும், கிரியேட் யுவர் ஓன் லக் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
டெவலப் யுவர் ஃபினான்ஷியல் ஐக்யூ. டெவலப் யுவர் ஃபினான்ஷியல் ஐக்யூ தட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபினான்ஷியல் ஐக்யூ அப்படின்றது என்னன்னா 4 இதுவாக பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்துன்னா இன்வெஸ்டிங், தென் அனலைசிங் தி மார்க்கெட், அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்துன்னா எப்படி வந்து அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா, இல்லை வந்து என்னன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைமா இல்லை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரைட் டைமா அப்படின்றத வந்து என்னன்னா அனலைசிஸ் பண்ணணும். தென் உங்களோட ஃபெயிலியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்பயுமே வந்து என்னன்னா ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்காதீங்க, எப்படி வந்து ஜெயிக்கணும், இங்கே இருக்கோம் இங்கே போகணும் அப்படின்றதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து யோசிங்க அப்படின்றாரு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம், இல்லை இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இப்போ எப்படிலாம் வந்தோம் நம்ம அப்படின்றது வந்து யோசிங்க அப்படின்றது வந்து சொல்லுவார் ராபர்ட். ஒரு சிறிய தொகை கூட பெரிய தொகையாக மாறலாம். எப்படின்னா டைம், டைம் இஸ் மோஸ்ட் ப்ரீசியஸ் ஒன். அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சின்ன அமௌண்ட்டு கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது வந்து பெரிய அமௌண்ட் ஆகும். கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டான டைமிங்கில் பண்ணிவிட்டு டைம் பீரியட் வந்து அதுக்கு ஒதுக்கி வெயிட் பண்ணி அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை வந்து என்னென்னா அதுலேருந்து ஒரு பலன் அடைகிறீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா ரொம்ப வெல்த், இல்லை வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் தி லைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறார் ராபர்ட். பீப்புள் எப்பயுமே வந்து என்னன்னா க்ரியேட்டிவாக இருப்பாங்க, தென் அவங்க வந்து என்னன்னா கால்குலேட் பண்ணி வந்து என்னன்னா ரிஸ்க் எடுப்பாங்க, ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னன்னா சொல்கிறார் ராபர்ட். புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து என்னன்னா கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க, வந்தால் பார்த்துக்கலாம். ராபர்ட் வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு, த சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் அசெட் இஸ் அவர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம மூளை தான் வந்துன்னா சிறந்த அசெட், அதை வந்து ட்ரெயின் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணி வந்துன்னா உங்களோட அசெட்டை வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்கிறார். இன்வெஸ்டிங் வந்து என்னன்னா கேம்பிளிங் அப்படின்னு கிடையாது. கேம்பிளிங் அப்படின்னா வந்து என்னன்னா எப்போ அது கேம்பிளிங் அப்படின்னா, நீங்கள் வந்து காசு இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஸ்டாக் வந்து எந்த என்ன எது டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் இருந்ததுன்னா போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அது வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா மேலே போயிடணும் அப்படின்றது என்னன்னா காடுகிட்ட வந்து ப்ரே பண்ணுறது, சாமி எனக்கு வந்து மேலே போயிடணும் என் ஸ்டாக்கு, சாமி என் ஸ்டாக்கு மேலே போயிடணும் அப்படின்னு வேண்டுறது. அப்படி பண்ணாதான் கேம்பிளிங். நீங்கள் கரெக்டான ஐடியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா அது ஒருபோதும் கேம்பிளிங் கிடையாது. அப்படி எப்போதும் வந்து என்னன்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னன்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடாது, நம்மளோட மூளையால் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து என்னன்னா ராபர்ட் சொல்கிறாரு. தென் யாருமே வந்து என்னன்னா எப்பொழுதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் பண்ணணும், தெரியாத விஷயத்த வந்து என்னன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தெரியாத விஷயத்த பண்ணலாம் எப்போனா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து என்னன்னா கிரேட் வெல்த் கிரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. தெரியிற விஷயம் வந்துன்னா கிரேட் வெல்த், தெரியாத விஷயம் என்னன்னா கிரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.